ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காளான் பிரியாணி தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா. நான் காளானை சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் பாஸ்மதியும் ஊற வச்சிட்டேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கரம் மசாலா பொருள் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிடுங்க. நல்லா பச்சை வேக போட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா நல்லா போட்டு வதக்கிடுங்க. நல்லா வதங்கி வந்தோடனே தக்காளி சேர்த்துருங்க. தக்காளியை சேர்த்துட்டு கொஞ்சம் வேகட்டும். வெந்த பிறகு மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, கரம் மசாலா, மிளகாய் பொடி, உப்பு. அதை நல்லா வெந்த பிறகு தயிர், கொஞ்சமாக கரம் மசாலா, லெமன் பொடிங்க, லெமன் எல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காளான் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு நல்லா வெந்து வந்த பிறகு நீங்கள் அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பொலன்னு உங்களுக்கு வந்துட்டு காளான் பிரியாணி ரெடி ஆகிடுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.